சிவ சிவ அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து திரு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை குறிப்பாக அவருடைய அவதாரத்தின் முதன்மையான நோக்கத்தை இருக்கான ஒரு திருப்புணவு முனையாக அமைந்த வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடு, அது வேதவனம் முதல் வைகைக்கரை வரை அல்லது வேதவனத்தில் உறுதி வைகைக்கரையில் இறுதி என்ற தலைப்பிலே பகுதியாக பெரிய புராண பாடல்களுக்கு பொருள் செய்து ஆங்காங்கே சில திருப்பதிகங்களுக்கு முழுமையாக கூட பொருள் சொல்லி பதிவிட்டு வருகிறேன். இது 12வது பகுதி. அங்கே மன்னன் அவரை பொன்மணி பீடத்திலே இருக்க செய்து எந்த ஊர் என்று வினவ அவர் பிரம்மபுரம், வேணுபுரம், பொகுளி, வெங்குரு என்று சொல்லி ஒரு 12 பெயர்களையும், அந்த சீர்காழி பதிக்கு உள்ள 12 பெயர்களையும் வரிசையாக கோவை செய்து, அடுத்து 2வது பாடலில் 2வது பெயர்லேருந்து பிரம்மபுரம், வேணுபுரம், பொகுளி, வெங்குரு என்று வரிசைப்படுத்தியிருக்கோம். இதில் 2வது பெயர், 3வது பாடலில் 3வது பெயர் அப்படி வைத்து, அதனால தான் இதை திருச்சக்கரமாற்று என்று சொல்லி அந்த முறையிலே அமைக்கப்பட்ட ஒரு மாலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். காந்தார பண்ணிலே அமைந்த 2வது திருமுறை 70வது பதிகம். அங்கே திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே, பெரிய புராண வரலாற்றிலே 753, 754 இந்த 2 பாடல்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த பதிகம் முழுமைக்கும் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த பதிகத்தை பல பெயர்களை கோவை செய்தது. இது போல் நிறையாக இருக்குது, பல்பெயர் 10 என்றெல்லாம் இருக்குது. அப்புறம் திருச்சேத்திரக்கோவை, திரு நாட்டுத்தொகை, திரு ஊர் தொகை என்றெல்லாம் நமது ஆச்சாரியார்களால் கோவை செய்து போற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்தாலே, ஊர் பெயரை சொன்னாலே உங்களுக்கு தீங்கு நேரும், நினைத்தாலே தீங்கு நேரும் என்றெல்லாம் உறுதிப்பட சொல்லியிருக்கிறார்கள். இந்த திருப்பதிகத்தை இவர் அங்கே மன்னனுக்கு முன்னதாக இந்த பதிகளுடைய பெயர்களை எல்லாம், பெருமைகளை எல்லாம் சொல்லி பகிர்கிறார். இதை யார் இசையோடு மொழிகிறார்களோ அவர்கள் விண்ணவரில் எண்ணுதலை விருப்புலாரே என்று சொல்லி முடித்திருக்கிறார். இது ஒரு பொருளை எளிதாக சொல்ல முடியாத ஒரு பகுதி. அவர்கள் ஒரு உரை எழுதியிருக்கிறார்கள். இது என்னன்னா, விண்ணவரில் எண்ணுதலை விருப்புலாரேன்னா சிவகதியை, விண்ணவரில் என்றால் இந்த இடத்துல உயர்ந்த பொருள் எடுக்க வேண்டும், சிவகதியை அடைய வேண்டும், சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லி அதற்கான விருப்பம் இவர்களுக்கு வேட்கை உள்ளத்திலே எழும். இந்த திருப்பதிக கோவையை திருச்சக்கரமாற்று முறையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த திருப்பதிகங்களையெல்லாம் இசையோடு யார் பொருள் உணர்ந்து மொழிகிறார்களோ அவர்கள் சிவகதியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு வேட்கை உள்ளத்திலே, உயிரறிவிலே உற்பத்தி வைக்கப்படும் என்று ஒரு பொருள். தொடர்ந்து அன்பர்கள் இந்த நூலை வைத்து கொண்டு இந்த பகுதியை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாயனம். நமது பரசைவனார் நமது ஆச்சாரியார்களை, திருமுறை ஆச்சாரியார்களை இங்கே பூமியிலே அவதரிக்க செய்து அவர்கள் வழி தன்னை வெளிப்படுத்தி காட்டி நிகழ்த்திய பல அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இதில் ஒரு பெரும்பகுதியாக வேதவனத்தில், அதாவது திருமறைக்காட்டில் உறுதி, வைகைக்கரையில் இறுதி என்ற ஒரு பெரிய தலைப்பை எடுத்து அதை பிரிவாக பேசி வருகிறேன். அது கிட்டத்தட்ட விரிவாக பேச வேண்டும் என்றால் ஒரு 10 மணி நேரம் ஆகும் என்பதால் பகுதியாக உரையாற்றி வருகிறேன். அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் வெப்பு நோயால் அவதிப்படும் பாண்டிய மன்னனை, கூன் பாண்டிய மன்னன் இருப்பிடத்திற்கு திருஞான சம்பந்தர் சென்ற பொழுது அவரை ஒரு பொன்மணி பீடத்திலே அமரச் செய்கிறான். அமர செய்து அழிவுறும் மனம் நேர்நிற்க, அவரை பார்த்ததாலே இவனுக்கு ஒரு நன்மை, நலன் ஏற்பட்டது போல இருக்கு. அந்த அழிவுறும் மனம் இப்போது நேர்ந்து இருக்கிறது. அந்தனர் வாழ்வை நோக்கி, அந்தனர் இந்த உலகமெல்லாம் உய்ய வாழ்வு கொடுக்க வந்த அந்த அந்தன மறைச்சிறுவரை நோக்கி, கெழுவுறு பதியாது, நீங்கள் அவதரித்த வளமிக்க சிறந்த பதி எது என்று வினவுகிறான். விருப்புடன் கேட்டபொழுது அவன் அறிந்து கொள்ள ஆசைப்படுறான். அந்த சூழ்நிலையிலையும் இவரை பார்த்த உடனே ஆச்சாரியார் திருநோக்காலே இவன் உடலுக்கு ஒரு நலம் விளைவித்த உணர்வு அடைவதால் அது விருப்புடன் கேட்கிற, இவருக்கு நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார், நமது நோயை தீர்த்து விடுவார் என்கிற ஒரு உறுதிப்பாடு.
அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பொன்னிவளம் தருநாட்டு புனல் பழன பரம்படைசூர் கன்னிமதில் கழுமலம் நாம் கருதும் ஊர். பொன்னிவளம் தருநாட்டு, அங்கே இந்த நாட்டில் எந்த வளம் தருதுன்னா பொன்னி நதி வந்து எங்களுக்கு வளம் தருது. அப்படிப்பட்ட நாடு. புனல் பழனம், புனல்கள்லாம் நிறைந்த பழனம், வயல்வெளிகள்லாம் இருக்குது. புறம்பனைன்னா வந்து சோலைகள்லாம் சூழ்ந்து எல்லாம் வளத்தோடு இருக்கக்கூடியது. அப்படி வந்து கன்னிமதில் கழுமலனாம் கருதும் ஓர் கட்டடியா தன்மைன்னு அர்த்தம். கன்னிமதில்னா எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடிய மதில்களால் சூழப்பட்ட கழுமலம் என்ற திருப்பதி தான் நான் வந்து கருதும் ஊர் என்று எனச் சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதியும் தென்னவன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். சீர்காழிக்கு வந்து 12 பேர் இருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு பெயர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காழி என்ற பெயர், அது பிரம்மபுரம் தான் ஆதியில் தொடங்குது. இந்த பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, பூந்தராய், சிரபுரம், சண்பை, இது அப்படியே இந்த வரிசைப்படுத்தி எப்படி வந்து தோன்றி ஒவ்வொரு யுகத்துக்கு இருந்ததோ அப்படி வரிசைப்படுத்தி கடைசியாக கழுமலம் என்று 12வது பேராக அந்த பெயர்களை கோவை செய்து பாடுறாரு. இந்த 12 பேருடைய இந்த 12 பாடல்களையும் வந்து படித்தாலே புண்ணியம். 12 பேரே சீர்காழி 12 பேரை வந்து நினைத்தாலே புண்ணியம், படித்தாலே புண்ணியம். இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து சக்கரமாட்டு, திருச்சக்கர மாட்டுன்னு சொல்லி முதல்ல பிரம்மபுரத்தில் தொடங்கும் அந்த பாடல், அடுத்தது வேணுபுரத்தில் தொடங்கும். இது திருச்சக்கர மாட்டுங்கிற ஒரு முறையில் பாடியிருக்காரு. இது வந்து 2வது திருமுறையில் 70வது பதிகம் காந்தார பண்ணி. இதுலேயே 2வது திருமுறையில் 753வது பதிகமும் வந்து அதே திருச்சக்கர மாட்டுங்கிற வகையிலேயே இந்த தலங்களை எல்லாம் கோவை செய்து பாடியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த திரு சேத்திர கோவை இது அப்படின்னு சொல்லி ஆரூர் தில்லையம்மன் வந்து 2வது திருமுறையில் 39வது பதிகம் ஞானசம்பந்தர் எல்லா தலங்களையும் கோவை செய்து பாடியிருக்காரு. நாவரசர் வந்து சேத்திர கோவை திருத்தாண்டகம்னு சொல்லி 6வது திருமுறையில் 70வது திருத்தாண்டகம்னாலே 6வது திருமுறை தான் 70வது பதிகத்தில் பாடியிருக்காரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் ஊர்த்தொகை, காட்டூர் கடலை கடம்பூர் மலையெல்லாம் எடுத்து பாடுறாரு. அது அப்புறம் நாட்டு தொகைன்னு வீழக்காலன்னு எடுத்து பல தலங்களை எல்லாம் கோவை செய்து உள்ளமைத்து கட்டமைத்து அதை வந்து போற்றி பரவியிருக்காரு. நாவரசர் அதோடு இல்லாமல் குடமுக்கை என்பீராயில் கொடுவினைகள் தான் கொடுவினைகள் தீர்ந்தரணை குறுகலாமே, இதே போல வந்து பூந்துருத்தி என்பீராயில் நெய்த்தானம் என்பீராயில் ஐயாரே என்பீராயில் பழனிமே என்பீராயில் சோற்றுத்துறை என்பீராயில் வளஞ்சுழி என்பீராயில் கண்டியூர் என்பீராயில் குடமூக்கை என்பீராயில் வெண்காடை என்பீர்கள். அடுத்த பலனை சொல்றாரு. நீங்க வெண்காடுன்னு அதை போல பேரை சொல்லிட்டா போதும், குடமூக்குன்னு பேரை சொல்லிட்டாலும் போதும். அந்த திருத்தல பேரை உச்சரித்தாலே பெரிய புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தை. ஏன்னா அந்த திருத்தலத்தில் உறைந்திருக்கக்கூடியது அந்த இறைவன் புகழ்பெற்ற அந்த பரசிவம் அங்கே வந்து மையமாக அந்த திருத்தலங்களில் எழுந்தரில் இருக்கிறாரு. எழுந்தரில் இருக்கிறதால அந்த திருத்தலங்கள் சிறப்பு பெற்றிருக்கு. அதனால அந்த திருத்தலங்கள் பேரை சொன்னாலே அவ்வளவு பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கருத்தை நம்ம பெறுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரையும் கோவை செய்து அந்த கழுமலத்துக்கு உள்ளது. சில பேர் என்ன எழுதியிருக்காங்க, 12 கோயில் அந்த ஊரில் இருந்தது அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள்லாம், அதுதான் தவறு. இந்த சீர்காழின்னு இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தான் அந்த 12 பேர் இருந்திருக்கு. அங்கே கோயிலே இல்லை, இருந்த அடையாளமாக இருக்கும். ஒரே ஒரு இது சிலம்பன் கோயில்னு சொல்லுவாங்க, ராகு கோயில்னு. அது இந்த பிரதான முதன்மையான அந்த ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டரு வடக்கு பகுதியில் சிதம்பரம் போகிற சாலையில் ஒரு கோயில், சின்ன கோயில் இருக்குது. வேறு அங்கே ஒன்றும் சிவாலயங்கள் இல்லை. எங்கள் ஊருக்கு சின்ன கிராமங்கள்லாம் 6 கோயில் 7 கோயில் சிவன் கோயில் இருக்குது. சீர்காழியில் இல்லை. அதுக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா திருக்கோலக்கா தான் சீர்காழி எல்லையில் மேற்கு எல்லையில் இருக்குது, பாடல் பெற்ற தலமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, கன்னிமதில் கழுமலம் நான் கருதும் ஊர் எனச்சிறந்த 12 சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதிகம். அந்த பெயர்களை வந்து பற்றி பரவக்கூடிய அந்த திருப்பதிகத்தை தென்னவன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். அவனுக்கு அந்த புண்ணியம். அந்த தலங்களோட பெயர்கள் எல்லாம் கேட்கணும்னா அவனுக்கும் அங்கே இருந்த குலச்சரியாராக இருக்கட்டும், மங்கையர்க்கரசியாக இருக்கட்டும், அங்கே கூடியிருக்கக்கூடிய இதர பணியாளர்கள், அரச அதிகாரம் பெற்றவர்கள், அப்புறம் அந்த அமனர்கள் அவங்கெல்லாம் பார்த்து கேட்டு பொறாமப்பட போகிறான். மற்றவர்கள்லாம் கேட்டு அந்த புண்ணியத்தை அடைய போகிறார்கள். அப்படிப்பட்ட இதை பாடுறாரு. அதை நம்ம வந்து
அந்த பாடியபடியே நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய அருள் கிடைக்கும். அதனால வந்து நம்ம அதை பார்த்துடலாம். அதனால் இதில் வந்து 2வது திருமுறையில் 70வது பதிகம் காந்தாரப்பனில் பாடியிருக்காரு. பிரம்மன் ஊர்னு ஆரம்பிக்கிறார். ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லிட்டு மீதியெல்லாம் நான் படிச்சிடுறேன். பிரம்மன் ஊர் வேணுபுரம். பிரம்மன்னா அதான் ஆதி. பிரம்மாபுரம்னு சொல்லுவோம். எப்படியுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றேன்னு சொன்னா பிரம்ம பூஜிக்கப்பட்டு அந்த பெயர் இருக்கு பாருங்க, அதுதான் ஆதி யுகத்தில் நடந்தது. அப்புறம் வேணுபுரம், அதாவது மூங்கிலாக வந்து இந்திரன் வந்தது. புகழி தேவர்கள் மற்றவர்கள்லாம் அங்கே வந்து புகலிடமாக அடைஞ்சது. இது போல நிறைய இருக்கு. வெங்குரு அந்த இந்த 12 பேருக்கும் காரண பெயர்களாக இருக்கிறது ஒரு புராண செய்தி அதன் பின்னால் இருக்கு. அதுக்கு வேற ஒரு திருப்பதிகம் இருக்கு. அந்த திருப்பதிகத்தை சொல்லும்போது நான் விவரமா சொல்றேன். பிரம்மபுரம், வேணிபுரம், புகழி, வெங்குரு, பெருநீர் தோணிபுரம், நிறைய நீர் நிறைந்த தோணிபுரம், தோணியில் இருக்குது இல்லை. மண்ணு பூந்தராய்னா நிலைத்த பூந்தராய், பொன்னம் சிரபுரம், பொன் போன்ற சிரபுரம்ங்கிற தலம். புறவம்ங்கிறது ஒரு பேரு. சண்பை, அரண்மண்ணு தன்காழி, அரண் நிலைத்து இருக்கக்கூடிய குளிர்ந்த காழி. கொச்சைவயம், கொச்சைவயங்கிறது ஒரு பேரு. உள்ளிட்டு அங்கு ஆதியாய பரமன் ஊர் 12ஆய் நின்ற திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே. இப்படி ஆதியாய 12 பேர்களையும் வந்து கொண்ட திருக்கழுமலம் தான் நான் வந்து போற்றி பரவக்கூடிய ஊர், நான் அவதரித்த ஊர் என்று சொல்றாரு. அடுத்தது வந்து பாருங்க, அந்த சக்கரம் மற்ற 2வது தளத்தை வந்து வச்சு சொல்றாரு. பிரம்மபுரம் வேணுபுரம் ஆரம்பிச்சாரு. இங்க வேணுபுரம், பிரம்மனூர், புகழி, பெருவெங்குரு, பெருமை பெற்ற வெங்குரு, பெரிய வெங்குரு, வெள்ளத்து ஓங்கும் தோணிபுரம். வெள்ளம் வந்த பொழுது தோணியில மிதந்தது இல்லையா சீர்காழி, அதனால தோணிபுரம். பூந்தராய், தூநீர் சிரபுரம், தூய்மையான நீருடைய சிரபுரம். புறவம், காழி, கோணிய கோட்டாற்று கொச்சைவயம். அங்கு கோட்டாறு என்று ஒரு ஆறு இருந்திருக்கிறது. அதனால கோணிய வளைந்து செல்லக்கூடிய கோட்டாறு உடைய கொச்சைவயம். சண்பை, கூறும் செல்வம் காணிய வையகத்தார் ஏத்தும் கழுமலம் நாம் கருதும் ஊரே. வையகத்தாரெல்லாம் வந்து அருட்செல்வம் பொருட்செல்வம்லாம் வேணும்னு செல்வங்களை எல்லாம் காணும் பொருட்டு இங்கு வந்து வாழ்த்தக்கூடிய போற்றி பரவக்கூடிய கழுமலம் நாம் கருதும் ஊரே என்கிறார். அடுத்தது புகழி, சிரபுரம், வேணுபுரம், சண்பை, புறவம், காழி. நிகரில் பிரம்மபுரம், இதற்கு நிகரே கிடையாது இல்லையா. கொச்சைவயம், நீர்மேல் நின்ற மூதூர், அது வந்து தோணிபுரம். தோணிபுரம்னு குறிக்காம நீர்மேல் நின்ற மூதூருங்கிறாரு. அகலிய வெங்குருவோடு அம்தன் தராய் அமரர் பெருமார்க்கு இன்பம் பகரும் நகர் நல்ல கழுமலம் நாம் கருதும் கைதொழுது பாடும் ஊரே அப்படின்னு சொல்றாரு. அமரர் பெருமார்க்குன்னா இந்திரனுக்கு இன்பம் பகரும். அங்க வந்து புகலிடமாக அடைக்கலாம் போகிறான் சூரமன்மன். அதெல்லாம் இந்திரலோகத்தெல்லாம் படையெடுத்து பிடித்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து இன்பம் நல்கக்கூடிய நல்ல கழுமலம் நாம் கைதொழுது பாடும் ஊரேன்னு பாடுறாரு. அடுத்தது வெங்குரு, தன்புகலி. தன்புகலினா குளிர்ந்தன்னு அர்த்தம். வேணுபுரம், சண்பை, வெள்ளம் கொள்ள தொங்கிய தோணிபுரம் வெள்ளத்தில் மிதந்தது. பூந்தராய், தொகு பிரம்மபுரம், எல்லாமே தொகுக்கப்பட்டது அப்படின்ட்டு பொருள். தொகு பிரம்மபுரம். தொல்காழி, தொன்மையான காழி. தங்கு பொழில் புறவம், பொழில்களால் வந்து சூழப்பட்ட புறவம். கொச்சைவயம், தலை பண்டு ஆண்ட மூதூர், அதாவது சிரபுரம். இந்த தலையை விட்டின வரலாறு வரும் ராகுகேதுக்கு. தலை பண்டு ஆண்ட மூதூர்னு அந்த சிரபுரம்னு குறிக்காம அப்படி சொல்றாரு. கங்கை சடைமுடி மேல் ஏற்றான் கழுமலம் நாம் கருதும் ஊரே என்று சொல்கிறார். தொல்நீரில் தோணுபுரம், தொன்மையான எப்பொழுதுமே அந்த பஞ்சபூதங்களை நீரை படைச்சிருக்காருல, அங்க வந்து அவ்வளவு நீர் நிறைஞ்சிருக்குது. அதுல தோணியாக மிதந்தது. புகழி, வெங்குரு, துயர்தீர் காழி. என்ன காழி? யார் அடைகிறார்களோ அவர்கள் துயரங்களை வந்து தீர்க்கக்கூடிய காழி. இதோட சிறு சிறு சொற்களால் வந்து இந்த 12 தளத்தையும் வெவ்வேறு இடங்களில் சொல்லியிருக்காரு. இந்நீர வேணுபுரம், இனிமையான ஒரு தன்மையுடைய வேணுபுரம். பூந்தராய், பிரம்மன் ஊர், எழிலார் சண்பை, மிகவும் அழகிய சண்பை. நன்னீர் பூம்புறவம், நல்ல நீரை உடைத்தாய பூம்புறம். எல்லாம் ஒரு திருத்தலத்தோட பெயர் தான். அங்க இருக்கக்கூடிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று இருக்காரு, அவரை இருக்கக்கூடிய ஒரு திருத்தலத்தோட பேர் தான் இவைகள்லாம். பூம்புறவம், கொச்சைவயம், சிலம்பன் நகரம், அதாவது பாம்பு, அதாவது சிரபுரம். அந்த இடத்துல சிரபுரங்கிறத சிலம்பன் நகரங்கிறாரு. நல்ல பொன்னீர புன்சடையான், பொன் போன்ற புன்சடையுடைய பூந்தன் கழுமலம், குளிர்ச்சி நிறைந்திய பூக்கள்லாம் இருக்கக்கூடிய சோலைகள்லாம் இருக்கக்கூடிய கழுமலம் நாம் புகழும் ஊரே, நான் என்னால் போற்றி பரவப்படும் ஊரேங்கிறாரு.
தன்னம் தராய், நல்ல குளிர்ந்த தராய், பூந்தராய், தராய்ன்னு சொல்லுவாங்க. புகழி தாமரையான் ஊர், தாமரையான் ஊர்னா பிரம்மபுரங்கிறதுக்கு பதிலாக தாமரையான் ஊர் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். சண்பை தலைமுன் ஆண்ட அண்ணல் நகர் கொச்சைவயம், அந்த சிரபுரம் தான் தலைமுன் ஆண்டன்னா அந்த ராகுகேதி தலையை வெட்டினோன்னா அவர்களுக்கு அருள் கொடுக்குறாரு சாமி, கொடுத்து மறைந்த கிரகமாக இருக்காங்கல்ல, அந்த அருள் வந்து சீர்காழியில் தான் கிடைச்சது. இது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணல் நகர் கொச்சைவயம் தன்புறவம் சீரணி ஆர்காழி, எல்லா சீர்களையும் உடைய அணியாக நிற்கக்கூடிய காழி. விண்ணியல் சீர் வெங்குரு, வானத்தவராலையும் வந்து புகழப்படக்கூடிய வானுலகை விட எல்லாம் சிறந்த அப்படின்ற இடத்துக்கெல்லாம் சீர்பெற்ற வெங்குரு. நல்வேணுபுரம் தோணிபுரம் மேலார் ஏத்து கண்ணுதலான், மேலார்கள்லாம் வந்து ஏற்றக்கூடிய மேலோர்கள்னா உயர்ந்தோர்கள்னு எடுத்துக்கலாம், தேவர்கள் அவர்கள்லாம் கூட எடுத்துக்கலாம். கண்ணுதலான் மேவிய நல் கழுமலம் நாம் கருதும் ஊரே. சீரார் சிரபுரமும் சீர்பெற்ற சிரபுரமும் கொச்சைவையும் சண்பையோடு புறவும் நல்லா ஆறா தாராய், அதாவது திளைக்காத தாராய், எவ்வளவு பூந்தராய் எவ்வளவு முறை வந்து வணங்கினாலும் திளைக்காத அப்படிப்பட்ட அருள். பிரமனூர் புகழி வெங்குருவோடு அந்தன் காழி, குளிர்ந்த காழி. ஏறார் கழுமுளமும்னா எல்லா சீர்களும், ஏர்னா சீர்னு அர்த்தம், சீர்மிகுன்னு அர்த்தம். ஏறார் கழுமுளமும் வேணுபுரம் தோணிபுரம் என்று என்று உள்கி பேரால் நெடியவனும் நான்முகனும் காண்பரிய பெருமான் ஊரே. இப்படிலாம் சொல்லி சொல்லி உள்கி அந்த பெயர்கள்லாம் சொல்லி நெடியவன்னா திருமாலும் நான்முகனும் காண்பரிய பெருமான் இருக்கக்கூடிய ஊர் என்று சொல்ற 7வது. அடுத்து 8. புறவம் சிரவபுரமும் தோணிபுரம் சண்பை மிகு புகழி காழி. நரவம் மிகு, நரவம்னா தேன் மிகுந்த சோலைகளுடைய கொச்சைவயம். தராய் நான்முகன் தன் ஊர்னா பிரம்மபுரம். இந்த இடத்துல விரலாய வெங்குரோம்னா திண்மை மிக்க, உறுதி மிக்க, ஆற்றல் மிக்க, எல்லா அனைத்து ஆற்றலையும் உடைய இறைவன் வீட்டிருப்பதால அந்த தலம் அப்படி இருக்கு. விரலாய வெங்குருவும் வேணுபுரம் விசையன் மேல் அம்பு எய்து, பார்த்திபன் மேல அர்ஜுனன் மேல அம்பு எய்து. திரளால் அரக்கணை செட்டான். 2 புராண செய்திகளை இந்த இடத்துல வந்து சொல்றாரு. பார்த்திபனுக்கு வந்து அம்பு எய்தி அவருக்கு அப்புறம் அவனுக்கு பாசுபதம் கொடுத்ததும், திரளால் அரக்கணை செட்டான்னா ராவணனை அடர்த்து அருள் செய்ததையும் இங்கே சொல்றாரு. தன் கழுமலம் நாம் சேரும் ஊரே என்று சொல்கிறார். அப்புறம் சண்பை பிரம்மபுரம் தன்புகலி வெங்குரு நல்காழி சாயா பண்பார் சிரபுரமும் கொச்சைவையும் தராய் புறவம் பார்மேல் நண்பார் கழுமலம். இந்த உலகத்துல வந்து நல்ல தலம், நட்புரிமையுடையது, நல்ல நல்லவைகளை வழங்கக்கூடியதுன்னு அர்த்தம். கழுமலம் சீர் வேணுபுரம் தோணிபுரம் நானில்லாத வெண்பல் சமணோடு, சமணர்களை வந்து சொல்றாரு. அங்கே எதுக்க நிக்கிறான்லாம். நானில்லாத வெண்பல் சமணரோடு சாக்கியரை வியப்பழித்த விமலன் ஊரே. அவர்கள் அங்கே இல்லை, சீர்காழியில் மட்டும் இல்லை, சீர்காழிலேயே வந்து சமணர்களை சாடி பாடினா கூட அவர்களால் அங்கே இருக்க முடியாது. அதாவது சமணரோடு சாக்கியரை வியப்பு அழித்த விமலன் ஊரே. அதை பார்த்து வியந்து அந்த ஊரில் நாம் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட வந்து மறையவர்கள்லாம் இருக்காங்க, வேதம் ஓதுறாங்கன்னு அவன் இல்லை, அதனால தான் அப்படி சொல்றாரு. செழுமலிய பூங்காழி, செழித்தன்னு அர்த்தம், செழிப்பு, எல்லா வளங்களும் வந்து நிறைந்த பூங்காழி. புறவம் சிரபுரம் சீர்புகழி செய்ய கொழுமலரான், தாமரையான், அதான் பிரம்மபுரம். நன்னகரம் தோணிபுரம் கொச்சைவயம் சண்பையாய விழுமிய சீர் வெங்குரோடுன்னா அந்த பெருமைக்கு அளவே கிடையாது. அதாவது என்ன இருக்கணுமோ அளவோட அதை விட விழுமியது, விஞ்சிய பெருமை உடையது என்று அப்படி பொருள் எடுத்துக்கணும். ஓங்கு தராய், அது வந்து ஓங்கி அது இருக்குது, யார் வந்து வணங்குறாங்களோ அவர்களையும் ஓங்க வைக்கக்கூடியது. தராய் பூந்தராய், வேற ஒன்றும் இல்லை. வேணுபுரம் மிகு நன்மாட கழுமலம், மாடங்கள்லாம் நிறைந்த கழுமலம் என்று இன்ன பெயர் பண்ணு 2 கண்ணுதலான் கருதும் ஊரே. கண்ணுதலான் ஆகிய சிவபெருமான் விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய, கருதி அமர்ந்திருக்கக்கூடிய ஊரே என்று சொல்கிறார். அடுத்தது கொச்சைவயம் பிரம்மனூர் புகழி வெங்குரு புறவம் காடி நிச்சல் விழவோவா நீடார் சிரபுரம். விழா வந்து விழாரா விழி மிழலையான் என வினை கெடுமைன்னு சொல்லிருக்காரு. விழாரா விழி மிழலையான் என விடை கெடுமை. ஞான சம்பந்தர் தான் சொல்லியிருக்காரு, என்னைக்குமே அங்கே விழா நடக்கியா விழி மிழலைன்னு சொன்னாலே உனக்கு புண்ணியம், உன்னோட வினை கெடுன்னு அர்த்தம். இது சாதாரண விஷயம் இல்லை. அதனால திருமுறைகள் வந்து நிறைய கற்கணும், உள்ள போகணும், மெய்ப்பொருளை ஆய்ந்து பார்க்கணும். நம்ம நினைச்சாலே ஊர் பேரை சொன்னாலே, தலைப்பெயரை சொன்னாலே, திருமுறை எடுத்தாதானே தலைப்பெயரை சொல்ல முடியும். வாங்கி சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? படிக்கணும், 1 மணி நேரம் இதுக்காக ஒதுக்கணும். அது காலையில் எப்போ உங்களுக்கு வசதியோ, உங்களோட பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் எப்படி வந்து இறைவனுக்காக
விழித்து கொண்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் விழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் 1 மணி நேரம் இறைவனுக்காக நம்ம ஒதுக்கணும். இறைஞான செய்திகளில் நாட்டத்தோட போனோம்னா ஒரு கையால் இறைவனை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் இல்லறத்தை பிடித்துக்கொண்டு இல்லற கடமைகள்லாம் முடிஞ்சோடனே 2 கையாலேயே இறைவனை வந்து பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம வந்து ஒரு அடியவர்கள் இறைவனை நோக்கி பயணிக்கிறவர்கள் செய்ய வேண்டியது, இல்லறவாசிகள் செயல்படுத்த வேண்டியது. நிச்சல் விழவோவா நீடார் சிரபுரமும் நீல் சண்பை, நீண்ட காலமா இருக்கக்கூடிய சண்பைன்னு அர்த்தம். ஆமா, சண்பை மூதூர், அதான் மூதூர்னு சொல்றாரு. நச்சினியே பூந்தார், நச்சின்னா விரும்பின்னு அர்த்தம். நச்சினார் கீனியர்னு சொல்றோம்ல, அதுபோல நச்சினிய பூந்தராய் வேணுபுரம் தோணிபுரம் ஆகிய நம்மேல் அச்சங்கள் தீர்த்தருளும் அம்மான் கழுமலம் நாம் அமரும் ஊரே. நம்மேலன்னு என்ன சொல்றாரு? உன் மேல என் மேல எல்லாம் அச்சப்படும்படி ஏதாவது இடையூறு வந்தா அவைகள்லாம் தீர்க்கக்கூடிய ஊரு கழுமலம் நான் வந்து அவதரித்த ஊரு, நான் கருதக்கூடிய ஊர்னு சொல்றாரு. இப்போ பாண்டியனுக்கு நேராக தானே இது பண்றாரு. காவி மலர் புரையும் கண்ணார் கழுமலத்தின் பெயரை, அந்த மலர்கள்லாம் இருக்கக்கூடிய தாமரை செந்தாமரை எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கண் போன்ற கழுமலத்தில் கண்களால் வந்து கண்ணார்னா கண்கள் வந்து கண்டு திளைக்கக்கூடிய நிலையில் உள்ளது அர்த்தம். ஆறுதல். கண்ணார் கழுமலத்தின் பெயரை, அதனுடைய பெயர்னா கழுமலத்துக்குள்ள மீதி 11 பெயரையும் சேர்த்து நாளும் பாவியை சீர் 12, நாளும் வந்து போற்றி பரவிய அந்த 12 நன்னூலா பத்திமையால், ஒரு நூல் போல பக்தியோட பணுவல் மாலை, பாடல்களையே மாலையாக தொகுத்து நாவின் நலம் புகழ்சீர் நாள்மறையான் ஞான சம்பந்தன். நாவில் நலம் புகழ்சீர்னா எப்பொழுதுமே சிவநாமத்தையே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியனா, சிவபெருமான் பெருமையே உரைத்துக் கொண்டிருக்கக்கூடியனா, சிவபெருமானை போற்றி பரவு கொண்டிருக்கக்கூடிய நாக்கு. அப்படி வந்து நாவின் நலம் புகழ்சீர் நாள்மறைகளை வந்து எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஞானசம்பந்தன் சொன்ன மேவி இசை மொழிவார். இந்த பாடல்களை மேவி உள்ளத்தில் வந்து வாங்கி கற்று பொருள் உணர்ந்து இசை மொழிவார் விண்ணவரில் எண்ணுதலை விரும்புவாரே. இவர்களுக்கு எப்படி ஒரு எண்ணம்னா, நம்ம சிவலோகத்துல ஒரு ஆளா இருக்குங்கிற ஒரு விருப்பத்தை இவர்களுக்கு அது உருவாக்கி அதில் வந்து செலுத்தும் என்பதை நாம் வந்து பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து என்னன்னா, இது எதற்கு இது வந்து நான் இப்பொழுது விரித்து சொன்னேன்னா, இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குங்கிறதே தெரியாது நிறைய பேர். இப்படி திருச்சக்கர மாட்டுன்னு திருத்தலங்கள் பெயர்களை வந்து கோவை செய்து திருஞான சம்பந்த பெருமானால இப்படி அருளப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரூர் தில்லை சிற்றம்பலம் வந்து சேத்திர கோவை ஒன்று பாடியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொண்டு இவைகளெல்லாம் பற்றி பிடிக்கணும். எவ்வளவோ இருக்கு, தோண்ட வந்து இருக்கு. நம்ம மேம்போக்கா வந்து சிலதை மட்டும் படித்து கொண்டு அப்படி மனநிறைவு அடையக்கூடாது. வேட்க வேணும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர் கற்றுக்கொள்ளணும், நாவரச பெருமானை கற்றுக்கொள்ள வேண்டும், சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியவைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மெய்ப்பொருள்கள் எல்லாம் இருக்கணும். எப்பயுமே அந்த சிவசிந்தலையே நமக்கு அந்த சூழல்ல இருந்தோம்னா நமக்கு தீங்குகள்லாம் அகன்று, சிவபெருமானாலேயே விதிக்கப்பட்ட தீங்குகள் நம்மை பக்குவப்படுத்தி அவரை நோக்கி செலுத்த, அவரை நோக்கி நாம் வந்து செல்ல ஆரம்பித்து விட்டால் அவரால் நிர்ணயிக்கப்பட்ட தீங்குகள் எதற்காக பக்குவப்படுத்தி அவரை நோக்கி நம்மளை வர செய்வதற்காக, நாட செய்வதற்காக தீவினைகள் கொடுக்கிறார். அவரை நாமே போய் நாடுனா அந்த தீவினை எப்படி செயல்படும்? அதுதான் வேறு தொழில்மங்களோட சொர்க்கமான கருத்து என்று கூறி, இவர் இப்படி வந்து இந்த பேரெல்லாம் சொன்னோன்னா சமணர்களுக்கெல்லாம் ரொம்ப அச்சமும் கோபமும் வருது. அது வந்து தொடர்ந்து அடுத்த பதிவில் நான் விரிவாக சொல்லி, ஏன்னா அதில் மானின் நேர்வழி மாதராய் என்ற ஒரு திருப்பதிகத்துக்கு விளக்கம் சொல்லணும். அதனால அடுத்த பதிவில் அதை நான் சொல்கிறேன் என்று சொல்லி, இதை வந்து நீங்க படிங்க. இந்த திருப்பதிகத்தை 2வது திருமுறையில 70வது பதிகமாக திருப்பதிகமாக காந்தார பண்ணில் இருக்கு. சைவ மார்க்கில் வந்து அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து கேட்டாலே வந்து புண்ணியம். அதுதான் வந்து இது திருத்தலங்கள் பேரை கேட்டாலே புண்ணியம். திரும்ப திரும்ப சொல்றேன். அதனாலதான் இந்த ஆச்சாரியார் கொடுத்துக்காரு. இதே விவரம் சேக்கிழார் பெருமானும் இந்த 12 பேரை சேர்த்து ஒரு பாடல் ஒன்று அழகா எழுதியிருக்கிறாரு என்று சொல்லி, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.